ஓகே கைஸ், லெட்ஸ் கம் ஆன். ஸோ வாங்க ஆனந்த் ஓடி வாங்க. ஓகே. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது ப்ரோ. ஓவரால் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ஸோ ட்ரெண்ட் இருக்கு. ஸோ லோ மேஜர் எங்க இருக்கு? லாஸ்ட்டு ஃப்ளிப்பு வந்து அந்த 2007 டு 2009க்கு இடையில நடந்திருக்குல்ல மேலே. ஸோ 2007க்கும் 2009க்கும். ஸோ இதுவா மேலே ப்ரோ. அதான் லோ ஃப்ளிப்பு இது. ஃப்ளிப், அது கீழே லோ. லோ, தட்ஸ் குட், வெல் டன். லோ இப்போ இந்த லோக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? இருக்குது ப்ரோ. ஏன்னா இந்த இம்பல்ஸ்க்கு வந்து ரீடெஸ்ட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 618 உடச்சி கீழே தான் வந்துட்டு இருக்கு. ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணிடலாமா ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ண? அதான் தெரிஞ்சிச்சே, இவ்வளோ அதான் தூரம் பார்த்தாலே வந்துச்சே. தெரியுது. அதான். ஸோ வந்தால் டெஸ்டினேஷன் கீழே வரைக்கும் வரணும். ஓகே, ஸோ இப்போ இப்போ கரண்டாக ஹைன்னு பார்க்கும்போது அந்த நீங்கள் அந்த 2017க்கு மேலே தான் ப்ரோ. ஸோ டவுன் ட்ரெண்டோட ஃப்ளிப்பு கீழே, ஸோ ஹை வந்து அங்கே. இதானா? ஸோ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான். வாவ், வெல் டன், சூப்பர். ரைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்களா? ம் ஸோ இந்த ஹையை உடைக்க மார்க்கெட் என்ன? கீழே தான் ப்ரோ. செல். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி செல் ரிஜெக்ஷன் இருக்கு. அதை நம்ம வீட்டில் போயிட்டு என்ன பண்ணிப்போம்? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேலிடேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ வீக்லிலையுமே என்ன இருக்கு? சரி, இந்த ஹையில் ரிஜெக்ட் தான் ப்ரோ ஆகிருக்கு. ஹையில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் மார்க்கெட் ரேலியாக இருக்குது. ஸோ இந்த ஹையில் ரிஜெக்ட் ஆகுனப்போ இன்டர்னல் லோ எங்கே இருக்குது? அப் ட்ரெண்ட் இன்டர்னல் லோ. ஸோ இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது பக்கத்தில் தான் ப்ரோ. இதுவா? ஆமாம், ஏன்னா மேலே சின்ன ஃப்ளிப் இருக்குது, டேவோட ஃப்ளிப்பு. ஓகே, ஸோ இந்த லோ டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? மேலே தான், அதாவது இப்போ கரண்ட் சினாரியோக்கு லோ பிரேக் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? மேலே ஒன்று தான். மேலே இருக்குது. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மார்க்கெட்டோட கேண்டல் ரேலியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட்டுக்கு ஐ மீன் ஃபில் பண்ணுறதுக்காகவும் கீழே வரலாம். ஸோ இப்போ வரதுக்கான வாய்ப்பு லாஸ்ட்டு இருக்குது. ஒன் டேவோட ஃப்ளிப்பை பார்த்தோன்னா அதுக்கு மேலே இருக்குது ப்ரோ. ஓகே, எப்படினாலுமே மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே தான் வரணும். ஏன்னா ஓகே, இன்னும் அந்த நெக்ஸ்ட் ஹையை டாமினேட் பண்ணலை. ஸோ அதை பண்ணாத வரைக்கும் கீழே நெக்ஸ்ட் லேக் போயிடலாம். டேக்கு போகிறேன். டேக்கு போயிட்டேன். ஸோ ஸோ மார்க்கெட் இப்போ ஹைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ லோ எங்கே இருக்கு? மேலே ப்ரோ 2021க்கு மேலே ஒரு அப் ட்ரெண்டோட ஃப்ளிப் இருக்குது. ஸோ கீழே வந்து டவுன் லோ இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய லோ, ரைட்டா? இந்த லோ அப்போ உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாக கீழே வரும் ப்ரோ. லோ வச்சுச்சுன்னா மேபி இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆமாம். அதையே உடச்சிச்சுன்னா லோக்கு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும், ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே, வெல் நெக்ஸ்ட். ஸோ இப்போ 4 ஹவர்ஸ் போயிடலாம் ப்ரோ. ஏன்னா இன்னும் கீழே வந்திருக்கா இல்லையான்னு தெரில. ஓகே, வெல் இப்போ மார்க்கெட் டோட்டலாகவே என்ன ஆகிட்டு ஒரு ஜம்ப் தான். டோட்டலாக என்ன ஆமாம், ஆயிருக்கு? ஹையில் ரேலியாகவே தான் போயிட்டுருக்கான். ஜம்ப். இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி, செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? செல் போகலாம், ஆர் அதர்வைஸ் வெயிட் பண்ணலாம் ப்ராபபிலிட்டிக்கு. ஸோ ஒரு இன்டர்னல் ஃபிளிப் ரியாக்ட் ஆகிருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ தெரியுதா இந்த ஸ்னூக்? உங்களுக்கு தெரியுதா ஒரு ஸ்விங்? தெரியுதா இந்த ரெட் கேண்டல் வந்ததுனால ஒரு ஸ்னூக்கு தெரியுது. ஸோ ஃபிளிப்பு இன்டர்னல் லோ இது கீழே தான் ப்ரோ, அந்த ரெட் கேண்டில் கீழே. இந்த லோவை சேர்த்து வச்சா மார்க்கெட் எங்கே போகணும்னு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த இம்பல்ஸுக்கு ஒரு டெஸ்ட் கீழே வருவோம் ப்ரோ. ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? செல் போகலாம் ப்ரோ. ஐ ஷோர்? போகலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க? ஸ்டாப் லாஸ் வந்து ஸோ அது வீக்லியோட ஜோன் கரெக்டாக நம்ம மேலே போடுறது இல்லை, ஆமாம் ஆமாம். டேவோட ஹை வரைக்கும் வச்சுக்கலாம் ப்ரோ. டேல இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாமா? டேலையும் உடச்சிருக்கானா? இங்கேயே பார்த்துக்கலாம், இப்படியே பாருங்க. இப்பயே தெரிஞ்சிச்சுல, இது வரைக்கும் தான் போயிருக்கு, இதுக்கப்புறம் போகல. ஓகே ஃபைன் ப்ரோ. ஸோ 1:2 ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா அதுவே லோ வரைக்கும் வந்துடும். 1:2 அப்படிங்கிறப்ப இன்பேலன்ஸ் வரைக்கும் வைக்கலாமா? ஏன்னா இன்பேலன்ஸ் இது வரைக்கும் வருது. அதனால தான் 1:2 சொன்னேன் ப்ரோ. சார் தாண்டியே வருது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளோ தூரம் வருதுன்னு நம்ம டிசைட் பண்ண, நம்ம ஏன் லோக்கு வராதுன்னு நம்ம டிசைட் பண்ணல. வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு ப்ரோ. சார் நான் லோ வரைக்கும் வச்சுக்கலாமா? சரி, ஓகே ப்ரோ. புரியுங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தவன் ஏன் இங்கே வர மாட்டாங்க? வாய்ப்பு இல்லை. ப்ரீவியஸுமே பெரிய ரேலியாக தான் மேலே போயிருக்கு. ஸோ கீழேயுமே இம்பேலன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம லோ வரைக்குமே என்ன பண்ணலாம்? நம்ம டார்கெட்ஸை செட் பண்ணலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ நியர் 1:3 வந்துருக்கா? சரியா? ப்ரோ. 1:3 வந்துச்சுயா? ஸோ 1:3.21 வருது. ஸோ நம்ம 1:3 வச்சுப்போம். ஓகே பை. ஸோ ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. ஐஷா? எஸ் ப்ரோ. ஸோ மார்க்கெட் 1:1 ஹிட் ஆயிடுச்சா? இப்போ கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராப்னா கண்டிப்பா ஒரு ரீடெஸ்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மேலே போயிட்டு மறுபடியும் செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இன்னொரு என்ட்ரி போகலாம்.
அதர்வைஸ் கிடைக்கிற வரைக்கும். இந்த ஒரு ட்ரேட்லேயே விட்டுடலாம். ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட்டு மேலே போகுது. இன்டர்னல் ஃபிளிப்பு ஹை என்ன பண்ணியிருக்கு? டாமினேட் பண்ணியிருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? வெயிட் ஹை பண்ணலாம் டு ப்ரோ. ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணலாம். ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் அவுட் பண்ணுவோம். ஸோ 50 to 60 நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா? ஸோ இந்த ஏரியாவை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? சரி ஓகே வெல் சி இப்போ மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராபபிலிட்டி கட்சி என்ன பண்ணலாம்? செல் போகலாம் ப்ரோ. செல் போடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹையையே உடைக்க விடலன்னு நினைக்கிறேன். ஆமாம். என்ன பண்ணலாம்? இல்லை ப்ரோ, ட்ரேடர் ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நான் எதுவும் நியூ என்ட்ரிஸ் எடுக்கல. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க பாஸ். புரியுது, தப்பு இல்லை. தப்பு இல்லையா? இந்த ஹை பிரேக் ஆகலன்னு தெரியுது, யாராவது ஸ்னூக் வச்சுட்டான்னு தெரியுது. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணிருக்கலாமே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன ஆயிடுச்சு? ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு ப்ரோ. ப்ராஃபிட் புக். ஆனால் இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு கீழே வரும், நம்மளால என்ன பண்ண முடியாது? கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி மார்க்கெட் மேலே மேலே போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம்? உடைச்சாச்சு ப்ரோ. போகட்டும் ப்ரோ, ஏன்னா செல்லுக்கு தான் ப்ராபபிலிட்டி கிடைச்சா ட்ரை பண்ணலான்னு இருக்கு. மேஜரா செல்லுங்கிறதுனால என்ன ஆப்போசிட்டா போக வேண்டாம். பட் மேஜர் ஹை, அதாவது இந்த ஹை வந்து இந்த ரெட் வந்து ரொம்ப மேஜர் ரைட்டா? ஆமா, வீக்லியோட ஜோன். அதனால தான் நம்ம இப்படி பார்க்கணும். ஓகே கரெக்ட். ஸோ இப்போ இந்த 4 ஹவர்ஸோட ஃப்ளிப்பை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். ஹையை உடைக்காத வரை. ஓகே, லோ உடைஞ்சிச்சு, ஃப்ளிப் ஆயிடுச்சு, ஹை இதுவா மாறிச்சா? ஆமாம் ப்ரோ. இந்த ஹையை உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் என்ன? கீழே தான் ப்ரோ, கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான். சரி இப்போ என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுவோமா? ரீடெஸ்ட் தான் வெயிட் பண்ணணும் ப்ரோ. ஏன்னா இது ஒரு ரேலியாக ட்ராப்பாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இம்பேலன்ஸை ஃபில் பண்ண மேலே வருவான் ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ இன்டர்னல் ஸோ உடைச்சிட்டான், ஹையை உடைச்சிட்டான். ஸோ இட்ஸ் கோயிங் ஃபார் பை. உடனே என்ன பண்ணுவோம்? ஹை டு லோக்கு ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணணும் ப்ரோ. ஓகே, ஸோ நம்மளோட ஜோன் தான் வந்து இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியாவாக இருக்குது. ஓகே, அந்த ஏரியாவில் ப்ராபபிலிட்டி கிடைச்சா செல் போகலாம் ப்ரோ. அந்த ஏரியாவில் கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணணும்? போகணும் ப்ரோ. ஓகே, அந்த ஏரியாவுக்கு போயிட்டான். அந்த ஏரியாவை தாண்டிட்டான், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஹைக்கு போனால் மட்டும்தான் என்ன பண்ணணும்? செல் எடுக்கணும். அதர்வைஸ் நோ ட்ரேட் ப்ரோ. நோ ட்ரேட். தட்ஸ் குட். நெக்ஸ்ட் ஃபிளிப். ஓகே, எஸ் இன்டர்னல் லோ பிரேக் ஆயிருக்கு. என்ன பண்ணலாம்? ஏன் இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு ரீடெஸ்ட் பண்ணல? ஓகே, ஸோ அதுவும் சேம் ஒரே ஏரியா தானே ப்ரோ இருக்கும்? லைக் எஸ் கரெக்ட். அதே ஏரியா தான். இந்த ஹை ஒரு மேஜரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, அதான். ஸோ அதுவும் 618 ஏரியா தான். 618 ஏரியாவும் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் என்ன ஆகலாம்? அந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு கூட கீழே வரலாம், இல்லை ஒரு ஏரியா இப்போ 50 கூட இன்னும் டச் பண்ணல. ஸோ பண்ணிட்டும் கீழே வரலாம். இப்போ ஃபைனலி ஓகே, லோ பிரேக். ஸோ பட் இன்னும் பிரேக் ஆகல. நல்லா பார்க்கணும். இந்த ஃபிளிப் லோ எங்க இருக்கு? லோ கீழே இருக்கு. யோசிக்கணும். மேஜருக்கு வந்து கீழே இருக்கு. இன்டர்னல் தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய தவறே இதுதான். சரிடா? தெரியுது ப்ரோ. ஸோ இப்போ லோ இதுவா மாறிச்சா? ஆமா ப்ரோ, இதுவா மாறி இருக்கு அந்த ஜோனுக்கு மேலே. இந்த ஜோனை இப்போ டெலீட் பண்ணிடலாம். இதுக்கு வேலைட்டு முடிஞ்சு போச்சு. ஆமாவா? ஆமா ப்ரோ. ஸோ ஹை அப்படிங்கிறது பிரேக் ஆகாத வரைக்கும், ஹை பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி போடலாம், ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஜோனுக்கு மேலே தான் வைக்கணும் ப்ரோ. கண்டிப்பா போடலாமா? போடலாம் ப்ரோ. ஏன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் தானே வந்திருக்கு. ஸோ ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ். டார்கெட் அப்படிங்கிறது எங்க? லோவா? வச்சுக்கலாம் ப்ரோ. ஐஷார், ஏன்னா அது 618 ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ரன் பண்ணுவோம்.
நம்ம ஏரியாவை என்ன பண்ணல, உடைக்கல, இன்னும் பிரேக் பண்ணலாம், க்ளோஸ் வைக்கல. ஹேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறது நடக்கல. சரிடா, நான் ஏன் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன்னு புரியுதா? இப்ப என்ன பண்ணிருக்க, அழகா நம்ம ஸ்டார்ட் கிளாஸை மட்டும் போய் எடுக்கிறேன். ஆனா நம்மளோட ரூல் என்ன, இந்த இடத்த தாண்டி கேண்டில் என்ன பண்ணும், க்ளோஸ் வைக்கணும். ஸோ இங்கே ஜஸ்ட் அவங்க லிக்விடிட்டி எடுத்துட்டு வரானுங்க, அவ்வளோதான். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்டேஷன் நடக்குதா? ஆமாம் ப்ரோ, ஆமாவா இல்லையா? நடந்திருக்கு ப்ரோ. அப்ப லாஸ்ட் மார்க்கெட் கண்டிப்பா ஒரு என்ன, கீழே வரைக்கும் தான், லோ வரைக்கும் வரணும், இல்ல லோ வரைக்கும் வரும். ஸோ இப்போ ரீடெஸ்ட்டுக்காக என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மேல போகட்டான். ஸோ செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா, ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இம்பல்ஸுக்கு வேணால் ஒரு ரீடெஸ்ட் போடலாம். அது சின்னதாக தான் வரும். ஸோ எப்படியும் அதோட ஓகே. ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கே வரலையே, இன்னும் வரல, அதுதான் ப்ரோ. வந்தாதான் எடுக்கணும். அந்த ஏரியாலேயும் ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ மேபி கவர் பண்ணவும் வரலாம். கவர் பண்ணாதான் என்ன பண்ணும், வரும், வந்துட்டு கீழே போகலாம். அவ்வளோதான். ஸோ வந்தா இருப்போம், இல்லையா கம்முன்னு இருப்போம். ரைட்டா, இப்போ மார்க்கெட் திருப்பி எங்க போகுது, லெட்ஸ் கோ ஃபார் த ஹை. ரைட்டா, ஆமாம் ப்ரோ, ஆனா இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஹையை உடைக்காத வைக்க மார்க்கெட் என்ன, கீழே தான். இல்லை. ஸோ ஹையை உடைக்கல, பட் செல்லிங் கன்ஃபர்மேஷன் வேணுமா? ஆமாம், வேணும் ப்ரோ, இல்லாமல் எடுக்க முடியாதுல்ல. எஸ், ஓகே. ஃபைனலி வி காட். இன்னும் இல்லை, இன்னும் இல்லை. இல்லை ஃபுல்லாக வரல. செல்லர்ஸ் உள்ள வந்தாங்கங்கிற இன்டிமேஷன் எனக்கு இல்லையே. ஸோ 1:1 அடிச்சிச்சு. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது, சரி 1:1 ஆச்சோன்னே என்ன பண்ணும், அதை வந்து பார்ஷியலாக புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஆட்டோவில் வச்சுருவோம் ப்ரோ. ஓகே. ஸோ வெல், ஸோ மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் போனது, இந்த ஜோனை என்ன பண்ண முடியல, டாமினேட் பண்ண முடியல, உடைக்க முடியல. நாம் இந்த ஜோன்ல செல்லிங் ப்ராபபிலிட்டி ஆச்சு என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸும் ட்ரிகர். ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் அந்த லாஸ் என்ன ஆயிடுச்சு, ட்ரிகர் ஆட்டோல ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இன் திஸ் ஏரியா. ஆனால் மார்க்கெட்டு எதுக்காகவும் என்ன பண்ணுது, மேலே போயிட்டு இருக்குது, மேலே போகுது. ஸோ மேபி இந்த ஜோன் ஃபுல்லாகவே என்னவா இருக்கும், ஒரு சப்ளை ஏரியாவாக இருக்கா மேஜரா. ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த ஜோனை உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே தான் கீழே விழுறதுக்கான சான்சஸ் ஆல்மோஸ்ட் இருக்குது. தேட் ப்ராபபிலிட்டி கிடைக்குது. என்ன பண்ணலாம், அது இன்டர்னல் தான் ப்ரோ, பிரேக் இருக்கு. ம் ஓகே, ஸோ ஒரு என்ட்ரி போகலாம், அந்த ஜோனுக்கு மேலே வச்சுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸா, ஆமாம், ஐஷார் இல்லை ஒரு கேண்டில் வேணால் போகலாம் ப்ரோ. இல்லைன்னா இந்த லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் போறங்கிறத வெயிட் பண்றீங்களா, அந்த லோவே பிரேக்கே ஆகட்டும், ஏன்னா ஸோ அப்போ தான் கிளியராக கிடைக்கும். ஓகே. லோவை கேப்சர் பண்ணாம மார்க்கெட் மேலே போகுது. மேபி எதுக்காக போகலாம், ரீடெஸ்ட்டுக்காக போகலாமா. ஆமாம் ப்ரோ, இப்போ கண்டிப்பாக மார்க்கெட் எங்கே ஒன்று ஆகணும், கீழே தான் வரும். இப்போ ரீடெஸ்ட்டில் பட்டு தான் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணி தாண்டிட்டான். 618 பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ மார்க்கெட் ஒன்று மேலே போயிட்டு கீழே வரணும், இல்லாட்டி ஒரு ஐடியா கீழே தான். ஓகே. ஸோ ஃபைனலி இன்டர்னல் லோ பிரேக்கா. ஆமாம் ப்ரோ. சரி வெல், மார்க்கெட் கண்டிப்பாக என்ன போகுது, கீழே தான் வர போகுது ப்ரோ. கீழே தான் வர போகுது. ஸோ ஓகே வெல், இப்போ என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அதில் ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணணும், எடுக்கணும். ஹை டு லோக்கு ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கவா. ஓகே, அரௌண்ட் 50 பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ 50 பக்கம், 50 லோவையும் உடைச்சிருக்கா. ஷிட், எவ்வளோ என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், என்ட்ரி போகலாம் ப்ரோ. ஆனால் ஸ்டாப் லாஸ் அந்த ஏரியாவுக்கு மேலேனா மேலே தான் வைக்கணும். ஆமாம், வேறு ஆப்ஷன் இல்லை. அதை வேற விட்டோன்னா ஆப்ஷன் என்னன்னா டார்கெட் 1:3. ஆமாம், கீழே வரைக்கும் ப்ரோ. நம்ம லாஸ்ட்டாக ஒரு லோ மார்க் பண்ணியிருந்தோம். லோ வரைக்கும் கீழே 1:3 என்எஃப். அது போதும், ஆல்மோஸ்ட் அதான் வருது. ஓகேவா, ஓகே, ரைட்டா ரன் பண்ணலாமா. பண்ணலாம் ப்ரோ. ஃபைனலி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு.
என்ன ஆச்சு? So it's a good loss only. So it's not a bad loss. It's a குட் லாஸ். good loss. ஸோ மறுபடியும் மேபி அந்த ஜோனுக்கே போகுதாங்கிறதையும் பார்க்கணும். கண்டிப்பா கீழ தான் வரணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? டிசைட் ஓகே. பண்ண முடியும். டிசைட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் மேலேயே போயிடுச்சு. அந்த ஜோனு உடைச்சிட்டான். அதாவது ட்ரெண்ட் என்ன பண்ணுதுன்னா அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கு. ம். ஏன்னா இவ்வளவு தூரம் போனவன் கண்டிப்பா இந்த இன்பேலன்ஸை கவர் பண்ண கூட போகலாம். ஓகே. ஸோ மேபி இந்த ஹைல இருந்து ரிப்பீட் ஆகலாம். சான்சஸ் தேர் ப்ரோ. மேபி இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டேல போயிட்டு வீக்குக்கு டெய்லியோ இல்லை வீக்லியோ போயிட்டு ஒரு அளவு பார்த்துட்டு வரணுமா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கீழே வந்த மார்க்கெட் ஒரு கட்டத்துல மேலே போயிட்டு இருக்கு. ஏன் போகுது? ஸோ இந்த ஒன் டே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் உங்களுக்கு தெரியுதா? டேட்டா கீ லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தெரியுதா? பாயிண்ட பிடிச்சோமா? ஓகே. இந்த இடத்துல ஒரு கீ லெவலுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா இருக்கு. மேபி அந்த இடத்த என்ன பண்ணலாம்? ஃபில் டாமினேட் பண்ணலாம். ஏன்னா 618 பிரேக் பண்ணிச்சு. பட் இந்த இடத்த டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன கீழே தான் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் ஆல்மோஸ்ட் டேட் அப்படிங்கிறதா கொஞ்சம். ஏன்னா ஆல்ரெடி இங்க நிறைய எடுத்து இருக்கு. மேபி இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன நடக்குதுங்க நான் பார்க்கணும். ஸோ ஈக்குவல் ஹை வச்சதுனால லோ எதுவா மாறிடும்? கீழே ரைட்டா? ஸோ லோ மாறிடுச்சு. ஸோ அப் ட்ரெண்ட் விலையே தான் இருந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அந்த பெரிய கேண்டிலை கவர் பண்ணுறதுக்கு கீழே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ வெயிட் பண்ணலாம் ப்ரோ. மறுபடியும் அந்த ஏரியாவில் எப்படி ரிஜெக்ட் ஆகுதான்னு. ரிஜெக்ட் ஆகுது என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ வேணால் ஒரு என்ட்ரி போகலாம் ப்ரோ. ஷூர். ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த ஜோனுக்கு மேலே தான். டார்கெட் 1:2 போதும் ப்ரோ. 1:2 இல்லை 1:3 வைக்கலாம். இந்த லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஸோ ஓகே ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. 1:1 இருக்கடா. ஆமாம் ப்ரோ. இப்போ நம்மளை காப்பாற்றி விட்டது எந்த லெவல்? ஒரு நல்ல கீ லெவல் தான் காப்பாற்றிட்டு இருக்கு. எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மார்க்கெட் போகுது, இன்பேலன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு ஒரு கீ லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வருது. ஸோ 1:1 ஆயிடுச்சு. ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடா மாறிச்சா? ஆமாம் ப்ரோ. ஸோ திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. ஏன் மேலே போயிருக்கு? அந்த இம்பேலன்ஸ் கேண்டில் கவர் பண்ணுது. திருப்பி மார்க்கெட் கீழே தான் வருது. ஸோ எஸ் லாஸ்ட் ஃப்ளிப் நடக்குதா? ஆமாம் ப்ரோ. அப்போ ஹை எதுவா மாறுது? மேலே இருக்க நம்ம என்ட்ரிக்கு மேலே இருக்க ஏரியா. வித்தா அங்க என்ன இருக்கு? அங்கே நல்ல ஒரு சப்ளை ஜோனும் இருக்கு. ஃபைனலி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஸை இங்க என்ன பண்ணியாச்சு? ரெக்கவர் பண்ணியாச்சு ப்ரோ. ரெக்கவர் பண்ணியாச்சு. அப்ப லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்ல. பட் நம்ம ப்ராபபிலிட்டி இப்போ அதே மாதிரி இங்க லோவ் என்ன ஆயிடுச்சு? பிரேக் பண்ணிருக்கு ப்ரோ. அப்ப இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட்காக மறுபடியும் மேலே போகலாம். மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு அப்ப ஹை டு லோக்கு என்ன பண்ண? செக் பண்ணலாம் ப்ரோ. ஸோ 5260 என்னது? 5260 என்னது? அது ஒரு சப்ளை ஏரியா தான் ப்ரோ. ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா இருக்கா? ஒரு நல்ல கீழே அவ்வளோ சேர்ந்து. ஸோ ப்ராபபிலிட்டி கட்சா என்ன பண்ணலாம்? செல் போகலாம். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஆகுதா? ஓகே ப்ரோ வரைஞ்சிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி கட்சா மட்டும்தான் என்ன பண்ணும்? செல் போகணும். ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா உடச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்கு. என்ன ஜோன் இருக்கு? அதான் சப்ளை ஜோன். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இருந்துச்சு. பட் சப்ளை ஜோனை என்ன பண்ண விடல? பிரேக் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் அந்த மேலே உள்ள ரெட் கேண்டில் எடுத்து இருந்திருக்கணும் ப்ரோ. இப்போ கொஞ்சம் 2 கேண்டில் வந்துச்சு. ஸோ என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே வைக்கணும். ஆமாம் அங்கே தான். புரியுதுங்களா?
இப்போ வேண்டாம் ப்ரோ. ஓகே. திருப்பி ஹை மாறிடுச்சு. ம். ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா தான். ஓகே. ரீட்ரேஸ்மென்ட் செட் ஆவறதுக்கு இல்ல. மேல உள்ள சப்ளைல ரியாக்ட் ஆகி மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? கீழ வந்துட்டு இருக்கு. நான் ஏன் நிறுத்துனேன் தெரியுமா? இந்த இடத்துல ப்ராபபிலிட்டிய செட் பண்ணலாம். செட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஆனா, இந்த ம். சப்ளைல ரியாக்ட் பண்ணி கீழயும் வரலாம். அதே சமயத்துல இந்த ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, டார்கெட்ட என்ன பண்ணிடணும்? 1:3 ஓகே. 3க்கு தாராளமா வைக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ம். ஃபிளிப் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் டவுன்னு தெரியுது. இப்போ ஒரு இம்பல்ஸ். இதுக்கு என்ன பண்ண முடியாது? ரீடெஸ்ட்காக மேல போகலாம், இல்ல கீழயும் வரலாம். ஓகே. இப்ப பாருங்க. மார்க்கெட் கீழ தான் வரப்போகுது. ஸோ லாஸ்ட் ஃபிளிப் இன்புட் போயிட்டு ஹைய மேல டாமினேட் பண்ணி போகுது. செல்லு கன்ஃபர்மேஷன் குடுக்கணும். மார்க்கெட் டோட்டலா என்ன ஆகுது? கீழ வந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா ப்ரோ. ஸோ நான் அந்த ஏரியாலயுமே அதான் சொன்னேன். ஸோ அந்த ரெட் கேண்டில்ல மேல இப்ப நீங்க மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஏரியால என்ட்ரி கிடைச்சிருந்தா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கேண்டில் போயிடுச்சு. ம், ஸோ ம், அதனால தான் ம். அந்த இடத்துல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். நோ வரிஸ். பட் ம். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஓகேவா? ஸோ ஆமா ப்ரோ. இப்போ மார்க்கெட் இந்த ஃபிளிப் மேஜரா என்ன ஆகுது? கீழ கீழ ட்ராப் வந்துட்டு ஆயிருக்கு. இருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணலாம்? நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க டவுன் வரைக்கும் வரலாம் ப்ரோ. ஸோ இங்க மேஜராவும் ஃபிளிப்னு இருந்துச்சு. அப்ப இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? எப்போ வேணாலும் ரீடெஸ்ட்காக மேல போலாம். கண்டிப்பா ரீட்ரேஸ்மென்ட் எடுக்காம என்ன ஆவாது? கீழ எஸ். வராது. ம். இன்டர்னல் ஃபிளிப் ஹைய உடைச்சிருக்கா? ஆமா ப்ரோ, உடைச்சிருக்கு. இன்டர்னல் ஃபிளிப் ஒரு ஹைய உடைச்சிருக்கா? அந்த கொஞ்சம் ஜூம் ஆனா பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. ஹை இங்க இருக்கு. கீழ இருக்குது ரொம்ப. இதுதான். ரைட்டா? இந்த ஓகே. ஹைய உடைக்க வைக்க மார்க்கெட் என்ன ஆகப்போறதில்ல. மேல போறதில்ல. எஸ் ஃபைனலி பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகல. ம். ஏன்னா இங்க இங்க உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தெரியுதா? ஆமா ப்ரோ. எஸ் ஓகே, பிரேக் ஃபைனலி ஆகுது. வீக்கர். என்ன பண்ணலாம்? ஸோ என்ட்ரி போகலாம் ப்ரோ. செல் ஷேர் போகலாம். ஆ. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் வந்து லாஸ் இந்த ஜோனுக்கு மேல டார்கெட் 1:3 2 போதும். 2 போடுமா? ம். லோ வரைக்கும் வரட்டும். ஸோ பார்த்துக்கலாம். 1:1 அடிச்சிச்சு. ஓகே. அகைன் 1:1 ஸோ அடிச்சிட்டு ஹாட் ரோல் அடிக்கல. ஆமா, அடிக்கல இன்னும். இன்னும் அடிக்கல. ஸோ ஹைலே தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. அங்க நல்ல ஒரு ரிஜெக்ஷனும் கிடைச்சிருக்கு ப்ரோ. எஸ் வி கெட் காட். ஆல்மோஸ்ட். வரல. அதான். எஸ் ஃபைனலி. ஸோ டிபி ஹிட் ப்ரோ. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். கை தட்டுங்கப்பா ஆனந்துக்கு. தேங்க்ஸ் ப்ரோ.